Hello aspirants, இப்போ December 9th daily current affairs online தான் பார்க்க போறோம். So let's get into the topic. First 8th டாக்டர் பவுலஸ் மார்க் கிரிகோரியஸ் அவார்ட் 2025 யாருக்கு வழங்கப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா டெஸ்ஸி தாமஸ். சயின்ஸ் அண்ட் விமன் எம்பவர்மெண்ட்ல இவங்களோட எக்ஸலன்ஸ் ரெகக்னைஸ் பண்ணி தான் இவங்களுக்கு இந்த ஒரு அவார்ட் வழங்கப்பட்டிருக்கு. இவங்களோட நிக்நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா மிசைல் விமன் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட் ஈஸ்வாத்து 2.0 டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் லான்ச் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கர்நாடகா. ரூரல் ப்ராப்பர்ட்டிஸை ரெகுலரைஸ் பண்றதுக்காகவும் ஸ்டேட் ரெவென்யூ பூஸ்ட் பண்றதுக்காகவும் தான் கர்நாடகா ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பிஎம் இ டிரைவ் ஸ்கீம் எந்த மினிஸ்ட்ரி கீழ லான்ச் பண்ணப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரி. இ வெஹிக்கல்ஸ் மூலமா எலக்ட்ரிக் மொபிலிட்டியை ப்ரோமோட் பண்றதுக்காக தான் இந்த ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் நேஷனல் சென்டர் ஃபார் போலார் அண்ட் ஓஷன் ரிசர்ச் எந்த மினிஸ்ட்ரி கீழ ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ். இப்போ ரீசெண்டா இந்த ரிசர்ச் சென்டருக்கு சில்வர் ஜூப்ளி செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சில்வர் ஜூப்ளியை ரெகக்னைஸ் பண்ற விதமா கமமரேட்டிவ் போஸ்டேஜ் ஸ்டாம்ப்ஸையும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் தி ஸ்டேட் ஆஃப் தி வேர்ல்ட்ஸ் லேண்ட் அண்ட் வாட்டர் ரிசோர்சஸ் ஃபார் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் 2025 எந்த ஆர்கனைசேஷன் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன். நெக்ஸ்ட் டொமஸ்டிக் சிஸ்டமிக்கலி இம்பார்ட்டன்ட் பேங்க்ஸ் லிஸ்ட்டை எந்த ஆர்கனைசேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. எந்த பேங்க் உடைய ஃபெயிலியர் ஒரு கண்ட்ரியோட ஃபினான்ஷியல் சிஸ்டமையும் நேஷனல் எக்கானமியும் சிவியரா அஃபெக்ட் பண்ணுதோ அந்த பேங்க்ஸ்க்கு தான் இந்த டொமஸ்டிக் சிஸ்டமிக்கலி இம்பார்ட்டன்ட் பேங்க்ஸ்ங்கிற ஸ்டேட்டஸ் வழங்கப்படும். ஸோ அந்த விதத்தில் இந்த வருஷம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ பேங்க் இந்த 3 பேங்க்குக்கும் இந்த ஒரு ஸ்டேட்டஸ் வழங்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் பால் விவாக் முக்த் பாரத் கேம்பெயினை எந்த மினிஸ்ட்ரி கீழ லான்ச் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட். சைல்ட் மேரேஜ் ஃப்ரீ இந்தியாவை உருவாக்குறதுக்கான 100 டே இன்டென்சிவ் அவேர்னஸ் கேம்பெயின் தான் இந்த பால் விவாக் முக்த் பாரத் கேம்ப். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். இதே மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட்ஸ்க்காக கைல் டிஎன்பிஎஸ்சி அகாடமி ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.